அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு இலவச ஜோதிட மென்பொருள் மொபைல் ஃபோனுக்குங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 9 விதமான லாங்குவேஜ் இதில் யூஸ் ஆகுது. பர்டிகுலராக தமிழ் லாங்குவேஜில் இந்த சாஃப்ட்வேர் இருக்குதுங்க. அஸ்ட்ரோசேஜ் அப்படின்னு போட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வரும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இந்த சாஃப்ட்வேரில் இடையில கொஞ்சம் விளம்பரம் வரும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விளம்பரம் வரும், அதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கேபி அஸ்ட்ராலஜி பலன் பார்க்கறதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அறிக்கைகள்னு இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேபி முறைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கேபி முறை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு ஜாதகம் கணிக்கணுமோ அவங்களோட பெயரை கொடுத்துக்குங்க. டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடிட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணி அயனாம்சம் எப்பவுமே கேபி பழைய அயனாம்சம் போட்டுக்குங்க. ஜாதகத்தை கணிச்சிருங்க. ஜாதகம் எல்லாமே கணிச்சு வந்துடும். ராசி கட்டம், கிரகங்கள், பாவங்கள் எல்லாமே டிகிரி சுத்தமாக ரொம்ப துல்லியமாக இருக்கும். அப்படியே ரைட் சைடு தள்ளினீங்கன்னா கிரகங்கள் இருக்கும். ராசி அதிபதி, நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். அடுத்து பாவத்துடைய ஆரம்ப முனை, அந்த பாவ ஆரம்ப முனை இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து கிரக குறிகாட்டிகள் இருக்கும், அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ இதில் தசா புக்தி பார்க்குறதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு தள்ளினே வந்தீங்கன்னா கேபி கட்டும். இன்னொரு டைம் கேபி கிளிக் பண்ணால் இங்கே தசைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு முறை தசை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெசன்ட் டைமில் ஜாதகர் என்ன தசை போகுது அப்படின்ற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். தசை, புக்தி, அந்தரம் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ கேபியில் பிரசனம் கணிக்கணும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னா முகப்பு சேம் அதே மாதிரி திரும்ப அறிக்கையில் கேபி முறை போயிருங்க. இந்த இடத்துல யாருக்கு பிரச்சனை கணிக்கணுமோ அவங்களோட பேர் கொடுத்துட்டு செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்கில் கேபி பழைய அயனாம்சத்தை கொடுத்துட்டு 1 to 249 கேபி ஓரை எண்ணுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நம்பர் 200 அப்படின்னா அந்த 200க்கு உண்டான சார்ட் கணிச்சு வந்துடும். இது கேபி கட்டம். அடுத்து இது கிரகங்கள், அடுத்து பாவத்துடைய ஆரம்ப முனை, அடுத்து கிரக குறிகாட்டிகள், இது எல்லாமே துல்லியமாக இருக்கும். இது நம்ம கேபி கட்டத்தை மையப்படுத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். விளம்பரம் மட்டும் இடையில வருங்க. இந்த சாஃப்ட்வேரோட ஒரு பெரிய பிரச்சனை, திடீர்னு இடையில விளம்பரம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. மற்றபடி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சாஃப்ட்வேர். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 9 லாங்குவேஜ் இருக்குது. பர்டிகுலராக தமிழ் லாங்குவேஜில் ரொம்ப ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேர்னால் நம்ம இந்த சாஃப்ட்வேரை சொல்லலாம். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.